ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா டூரா வந்து கேட்டிருந்துருப்பா, நான் தான் டூரா அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமான்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், இது எப்படி நடந்துச்சு, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு. அப்போ நான் தான் டூரா அப்படின்ற விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இப்படி மறைச்ச? அன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் சண்டை போட்டோம், ஆனால் நீ அதை வேடிக்கை தானே பார்த்த, அப்போனாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியும். இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்போ ஹாஸ்பிட்டலில் உன்னை அட்மிட் பண்ணியிருக்கும் போது தான் உன் காலில் அந்த டேட்டூவை பார்த்தே நீ டூரா அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சேன். சரி, உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஹோட்டலில் நம்ம ஷூட்டிங் போயிருந்தோம்ல, அப்போ கூட நீ உனக்கு பழைய மெமரிஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனில்ல. அந்த நாள் நைட்டு வந்து நீ தான் சொன்ன, எனக்கு இந்த மெமரிஸ் எதுவுமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக அழுத. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலை, நீ இப்படியே இருந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். நீ யார் அதை டிசைட் பண்ணுறதுக்கு? என்னோட லைஃபு, நான் எவ்வளோ பிரச்சனை வேணால் சால்வ் பண்ணிப்பேன். நீ யார் இந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கு? நான் உன்னை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமா? இந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னை நல்லா நீ ஏமாத்திட்டில. போதும், இதுக்கு மேலே உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் டேட் பண்ண விரும்பவே இல்லை. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு அவள் வாட்டில் போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியோடு நடந்து வந்துட்டுருக்கானா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டூராவோட அம்மா வந்துட்டுருக்கு. ஹீரோவை பார்த்தோன்னா அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஏன்டா நாயே, உனக்கு டூரான்னு அவள் தெரியும் இருந்து என்கிட்டருந்து மறைச்சிருக்கில்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி பண்ண? திரும்பவும் டூரா பின்னாடி நீ சுற்றிட்டு இருந்தா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், உன்னை கொன்றுவேன், உன் வீட்டை எரிச்சிருவேன் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்கா. இவன் அப்படியே பார்க்குறான். நான் ஏன் உங்ககிட்டருந்து சொல்லாமல் இருந்தேன்னு தெரியுமா? ஏன்னா எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? அவள் செத்து போனதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அப்படின்னு. எப்படா நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, வாயை உடச்சிருவேன், இனி அவள் சைடு வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு அது வாட்டில் போகுது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்படியே வீட்டில் காட்டுறாங்க, எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஹீரோ வேற இப்படி கோச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உள்ளே வந்துட்டுருக்கான். அவங்க அம்மா பேச போகிறாங்க, ஆனால் அதை கூட காதில் வாங்காமல் அவன் வாட்டில் போயிட்டுருக்கானா. என்னாச்சு, ஒரு வேளை 2 பேரும் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அந்த ஆத்தா சொல்லிகிட்டு இருக்கு, நான் தான் சொன்னேன்ல அவன் ரொம்ப மோசமான ஒரு ஆள், இப்போனாச்சும் நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே, இதுக்கப்புறம் நீ அவன்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாகவே இரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உன்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்களாமே, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கொந்தளிச்சிச்சு. இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல லைஃப்பை வாழணும் சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த நேரம் டூசிக்கு பார்த்தீங்கன்னா இவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். இந்த அம்மா சாப்பிடு அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கா. அப்போ டூசிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்படி நம்ம ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அப்படியே அழுகெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த ஆத்தா வேற சொல்லிட்டு இருக்கு, நம்ம டூசன் மட்டும் இங்கே வந்தானா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. டூசன்னா அது யாரு? அவன் தான் உன்னோட சின்ன தம்பி, அவனை கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அவன் ஏன் தனியாக போய் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது வந்து அவன் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டான், நீ செத்து போனதுக்கு காரணம் நான் தான், நீ சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே நான் கேம்லிங்கில் விளாண்டு எல்லாமே தோற்று போயிட்டேன், அதனால் உங்களுக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டான், என்ன பண்ணுறானே தெரில அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, உண்மைக்குமே அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டானோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இந்த சைடு ஜின்னை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்கால, அவளோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி டெய்லியும் பொக்கையை வச்சுட்டே நின்றுட்டு இருந்திருப்பான் போல். அந்த பொண்ணுமே வந்து கேட்குறா, டெய்லியும் இப்படி வந்து நிற்கிறியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை அப்படின்னு. இல்லையே, இருந்துச்சுன்னா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொக்கையை கொடுத்துட்டு போகிறான். ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா மனசு மாற மாதிரி தான் தெரியுது. இவன் நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். காரில் உட்காந்து எதுக்கு நம்ம இங்கே வந்தோம், எனக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு, கதவை தட்டுது. ஐயையோ, இந்த ஓல்டு லேடி வரையா, அவள் ரொம்ப பேசுவாளே அப்படின்ற மாதிரி இருக்கான். அது பார்த்தீங்கன்னா கதவை திறடா. இவனும் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணுறா. டே, எதுக்குடா இங்கே வந்த, அவளை தேடி தானே வந்த? இல்லைன்றானா, எனக்கு தெரியும்டா, இதுக்கப்புறம் நீ வராத, ஏன்னா அவள் இங்கே கிடையாது, அவள் எங்கேயோ போயிட்டா. அப்படி அவள் எங்கே போனா எனக்கா தெரியும்? அழகான பணக்கார ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இவ பின்னாடி சுற்றுறான், சரியான லூசு பயலாக இருப்பான் போல் அப்படின்ட்டு அது இஷ்டத்துக்கு திரி விட்டுட்டு போயிட்டுருக்கு. அப்படியே நைட்டு போல் டூராவை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போது சின்ன வயசில் டூசன் கூட ஒன்றா விளாண்டது, சின்ன வயசில் ஆடிஷனில் செலக்ட் ஆகியிருந்திருப்பாள். அப்போ கூட சொல்லியிருந்திருப்பா, இதுக்கப்புறம் நமக்கான ஒரு வீடு, ஃபுட்டு நான் எல்லாமே வாங்கிடுவேனா அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட அந்த சாகுற தருணத்தில் சொல்லியிருப்பார்ல, நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு.
அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுது அப்படியே எந்திரிக்கிறா. இவங்களும் என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் உண்மைக்குமே என்னோட அம்மா தான் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் டூரா, உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. இல்லை, அது என்னோட கனவா இல்லை மெமரியான்றதே எனக்கு தெரியல. அப்பா அப்பா வந்து சொன்னார், உங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் முன்னாடி நடந்தது தான் அப்படின்னு. ஸோ இவ பயங்கரமாக அழுக, அந்த ஆத்தாவும் அழுக, டூசிக்கும் அழுக, அப்படியே அழுகையாக போயிட்டுருக்கு. இந்த சைடு ஜின்னோட அம்மாவை காட்டுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஹே ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணி கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குஷியாயிருது. ஸோ இந்த விஷயத்த அந்த கிளவி அப்புறம் ஜூன் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லிகிட்டு இருக்கு. அப்படியே ஜின்னா ஆஃபீஸில் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கான், ஹீரோயினை இந்த லூசு பையன் எங்கே ஒழிச்சு வச்சுருப்பான் அப்படின்னு. ஐயோ, இதை பற்றி நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாட்டேருந்து கால் வருது. இனிய ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணாங்க, நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எல்லாருமே மீட் பண்ணோம் அப்படின்னு. இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா சொல்கிற, இப்போ இனியே உங்கள் ஃபேமிலியில் எதுவுமே சொல்லலையா? ஆமாம் அவள் சொல்லலை, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. இந்த சைடு டூசனை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மேரி கூட வெளியே வந்திருப்பான் போல், பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்கான். அப்போ வந்து டூசிக்கிட்டேருந்து கால் வருது. விஷயத்த சொல்கிறீங்க போல். அவன் ஷாக் ஆயிரான், என்னடா சொல்கிறீங்க உண்மையா அப்படின்னு. உடனே மேரிக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். இவனால் நம்பவே முடியல. என்னடா சொல்கிறீங்க, இவ தான் டூராவா? ஆமாம் ஆமாம், இவ தான் டூரா. ஆனால் ஆனால் அவள் ஏன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்கு, இவ வந்து கடலில் விழுந்துட்டால, ஸோ ஃபேஸ் எல்லாமே பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஒரு பாட்டிமா தான் அவளை காப்பாற்றி சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ டூசன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா, அந்த பாட்டிமாவுக்கு நான் ரொம்பவே நன்றி கடனாக இருக்கேன், அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். உண்மைக்குமே இவ என்னோட டூரா தானே, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, உன்னை எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சின்ன வயசில் நான் தான் உன்னை பின்னாடி பிக்கி பேக் மாதிரிலாம் தூக்கிட்டு போயிருக்கேன், அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். அன்றைக்கி ஒரு நாள் நான் அந்த டிவி ஸ்டேஷனில் உன்னை பார்த்தேன், அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு. உடனே அந்த ஆத்தா பார்த்தீங்கன்னா அப்படியாப்பா உனக்குமா தோணுச்சு அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அழுகுறா, என்னை மன்னிச்சிருடா, எனக்கு ஒன்று ஞாபகமே இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பாசமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபேமிலியாக எழுதிட்டுருக்கு. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோ ஆல்ரெடி வெயிட் பண்ணுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்கிறான். இங்கே பாரு, நீ டூரா அப்படின்ற விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் பாஸ்ட்டில் நீ என்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்க. நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், எங்கள் அம்மா ஏன் என்னை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, காசுக்காக மட்டும்தான் என்னை வச்சுருக்காங்க, இன்றைக்கி அவங்கனால நான் சாகிற அளவுக்கே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணேன். அதனால் மட்டும்தான் நீ டூரா அப்படின்ற விஷயத்த நான் மறைச்சேன். இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அது போதும். அப்புறம் உங்கள் அம்மா கிட்டேருந்து தூரமாகவே இரு, அவங்கள விட்டு நீ எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்கா. என்ன சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு நான் போயிட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? உங்களால் அப்படி இருக்க முடியுமா? நீங்கள் உங்கள் அம்மாவை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்களா? எப்படி இந்த மாதிரி பேசுவீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண விஷயங்கள் எதுவுமே எனக்கு பெருசாக தெரில, ஆனால் இப்போது என் சொந்த அம்மாவையே விட்டுட்டு போன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்த மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாளா, அப்போ இவன் வந்து கூப்பிட்றான், ஒரு நிமிஷம் இல்லை, உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கப்புறமா நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்ற விஷயங்கள் உனக்கு தெரியும், அப்போ நீ என்கிட்ட வருவ அப்படின்னு. ஆனால் அதை கண்டுக்கல, அங்கேருந்து போகிறா. இதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ டூரா பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி இருக்கா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஹீரோவோட பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே அந்த கிளவி பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ டூசிக்கு வந்து சொல்கிறான், அவள் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்கா, அப்போ அதுலேருந்து தூக்கிடுவாங்களா? அதை எப்படி தூக்குவாங்க, அவனோட பிரேக்கப் பண்ணா அவள் கஷ்டப்பட்டு தானே இந்த ஆடிஷனில் செலக்ட் ஆனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு நீ ஆக்ட் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. டூராவுமே சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எந்த ஒரு விஷயமே ஞாபகம் இல்லை ஹானஸ்ட்டாக சொல்ல போகணுன்னா, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்பா வந்து கனவுல சொன்னார், இந்த மாதிரி நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கறணும் அப்படின்னு. அதனால் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. டூசிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், திரும்பவும் அந்த ஆக்டிங்குள்ளெல்லாம் நீ போகாத அப்படின்னு. அப்போ இந்த கிளவி பார்த்தீங்கன்னா டூசிக்கு ஒரு அடியை போட்டுட்ருக்கு, எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற. இதுக்கப்புறமா டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கு, இந்த பொம்பளை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது, என்ன சொல்லுதுன்னு பாருங்கள்.
நான் வந்து கேள்விப்பட்டேன் நீயும் என் பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டீங்களாமே. ஆனால் அதனால் அவளை அந்த ட்ராமாலேருந்து தூக்கிடாத அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அவள் ஏதாவது தப்பு பண்ணாளா? தப்பு பண்ணாமல் இருக்கும்போது நான் எதுக்காக அதை பண்ணணும்? ஆனால் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோ. ஃபஸ்ட் டைம் நீ அவளை இழந்துட்ட. 2வது டைம் அவளை நீ கஷ்டப்படுத்தி காசுக்காக வெறும் ஏடிஎம் மிஷின் மாதிரி நீ யூஸ் பண்ண. உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அவளை அப்யூஸ் பண்ணாமல் ஒழுங்காக ஹாப்பியாக வச்சுக்க அப்படின்னு. டேய், என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? நான் அவளோட அம்மா, நானே அவளை அப்யூஸ் பண்ணுவேனா? ஆமாம், அதைத்தானே போன டைம் பண்ணேன், அதனால தானே அவள் செத்து போனா. இந்த டைம் அந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான். என் கண்ணு ஃபுல்லாக நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அதில் மட்டும்தான் இருக்கும். ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ட்டு அவன் இங்கேருந்து போகிறான். எவ்வளோ தைரியமாக என்னை மிரட்டி விட்டு போகிறான் அப்படின்னு இது தனியாக கத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஏ இருக்கான், அவங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுது. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். என்ன சொல்கிறீங்க, டூராவா? டூரா சாகலையா அப்படின்னு. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம டூரா தம்பி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங் தான் இருந்திருக்கும். ஆமாண்டா, ஆமாம், கத்தாத. ஆனால் யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரிய வேணாம். அப்புறம் இந்த ஏஜென்சி வச்சு நடத்துறீல்ல, அதில் ஆளுக்கு 50-50. ஏன்னா நான் தான் டூராவோட அம்மா, சரியா? அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கு. என்ன ஒரு கேவலமான ஒரு புத்தி பாருங்கள். அவனுமே சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டுருக்கான். ஃப்ரண்ட்டில் நம்ம ஹீரோ போகிறான். ஐயோ, காலங்காத்தாலேயே இவனை பார்த்துட்ருக்கோமே, முடியலையே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து டூரா வந்துட்டுருக்கா. இவ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் தான் அந்த ட்ராமாவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். அதில் ஹீரோயின் வந்துட்டு நடிக்கிறா அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. ஸோ இவனுக்கு ரொம்ப காண்டாயிட்ருக்கு. ஓ, இவன் தான் அவளை வேலைக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா? அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார், நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு இன்வெஸ்டர். அதுக்கு என்னவா? நான் ஹீரோயினை வேலையை விட்டு தூக்க போகிறேன். எதுக்கு? ஏன்னா அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. இங்கே வந்து நீங்கள் டேட் பண்ணிகிட்ருப்பீங்களா? அதுக்காக தான் நீ வேலைக்கு எடுத்தியா அப்படின்னு. இங்கே பாருடா, அவள் வந்து ப்ராப்பராக ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி தான் இங்கே வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கா. நீ ஒரு இன்வெஸ்டர் தானே, அப்போ நீ டேரக்டரோட பேச்சை கேட்டு தான் ஆகணும். என் பேச்சை கேளு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். உனக்கு எம்பிட்டு தைரியம், எப்படி பேசி விட்டு போகிறான் அப்படின்ட்டு கொஞ்சம் காண்டாயிட்டு இருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா ஜூன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அம்மா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணும் ஹீரோவும் வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எதுக்காக நீங்கள் கம்பெனியில் வச்சுருக்கீங்க? அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்குங்க. இங்கே பாருப்பா, எதுக்குப்பா உனக்கு என் கம்பெனி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க? நான் தானே சிஇஓ, எனக்கு தெரியும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கலைன்னா நான் என்னோட ஷேரை வந்து விட்ரா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை பற்றி ஹீரோட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா, நீயும் அந்த பொண்ணும் டேட் பண்ணுறது அந்த இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவர் வந்துட்டு ஷேரை விட்ரா பண்ணிடுவார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நானும் அந்த பொண்ணு வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அப்படியா, உண்மையாவா அப்படின்னு. இதுக்கப்புறமா ஜின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜூன் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி அந்த டேரக்டர்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு. ஏண்டா, அதை கேட்கறதுக்கு தான் இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கியா? ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள் அப்படின்னு. எங்கள் பாரா, அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு. அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இது உண்மையா அப்படின்ற மாதிரியே கேட்குறான். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் தங்கியிருந்திருப்பாள்ல, ஹீரோயின் தங்கியிருந்திருப்பாள்ல, அந்த வீட்டில் போய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து கண்ணில் பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணீராக வந்துட்டு இருக்கு. சரி, அவளை போயிட்டு மீட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக வந்திருக்கான். இவளும் கேட்குறா, என்னாச்சு, எதுக்காக என்னை வர சொன்னீங்க? அதாவது நீங்கள் வீட்டை காலி பண்ணி வரும்போது ஒரு பொருளை மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா, என்ன அப்படின்ற மாதிரி கேட்டா, கட்டிங் போர்டை வச்சுட்டு வந்துட்டீங்க, அது ரொம்பவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. இதை கொடுக்கவா வந்தீங்க அப்படின்னு. அதாவது நான் எதுக்கு வந்தேன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபேராக தான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க. எவன் என்ன சொன்னாலும் கேட்காத, நீ வந்து உன்னோட பெஸ்ட்டை மட்டும் கொடு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்புறம் நானும் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன், என்னை மட்டும் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே கேட்காத மாதிரி நான் இருந்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு போயிடுறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே மறுநாள் போல் ஜூன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிடுறாங்க. ஸோ இவனும் என்ன அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா ஒரு பொண்ணு கூட உட்காந்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்ட்டு கழட்டி விட்டு போயிடுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அவங்க ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் அந்த பொண்ணை என் கூட கோர்த்து விட பார்க்குறீங்களா?
ஆமாப்பா, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. அதனால தான் இங்க பாருங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு இப்ப டேட் பண்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அது என்னோட பெர்சனல். அதுக்குள்ளலாம் நீங்க வந்துட்டு இருக்காதீங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, "அம்மா இந்த மாதிரி ஜூன் வந்து எனக்கு டேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? நீங்க தானே இதெல்லாம் சொல்லியிருப்பீங்கன்னு." "இல்லடா நான் எதுவுமே சொல்லல." உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம, எதுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவன் கத்தி விட்டு போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு அவ இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு. அந்த கிழவியும் கத்திட்டு இருக்கு. "என்னடி? அவ என்னமோ ஹீரோவோட அம்மா மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு. ஸோ இவங்களும் கால் பண்ணி கேட்குறாங்க. "என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம, எதுக்கு இந்த மாதிரி பண்ண? நீ ஒண்ணும் அவனோட அம்மா கிடையாது. நான் தான் அம்மா" அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, சரி. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு பொண்ண பார்க்குறீன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு." அப்படின்னு ரொம்ப கேஷுவலாவே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் மேரி பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஆனா, அவன் இங்க இல்ல. அப்போ பின்னாடியே ஜூனு வந்துட்டுருக்கு. "அம்மா நான் இப்போ ஹீரோவ பார்த்தே ஆகணும். அவங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ குடுக்கணும். என்ன அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு போங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த செட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கா. தூரத்துல நின்னு 2 பேரும் ஹீரோ வேலை பார்க்குற அந்த அழக ரசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கல்லு மாரி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே அது தவறி கீழ விழுகுற மாதிரி இருக்கு, ஹீரோ மேல. இத ஜூன் பார்த்தோன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள போயிர்றாங்க. ஸோ ஹீரோ, அதுக்கு மேல இவங்க, அதுக்கு மேல அந்த கல்லு அப்படின்ற மாரி விழுந்துருது. மேரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்கா. "ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்க" அப்படின்னு. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோட ஃபேமிலிலேருந்து எல்லாருமே கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. "டேய் உனக்கு என்னடா ஆச்சு ஆச்சு" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, "அம்மா எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. அவங்களுக்கு தாம்மா ரொம்பவே அடிபட்டுருச்சு" அப்படி. ஹீரோவோட அம்மாவும், "ஜூன் உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க போறாங்க. அப்ப அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கத்திலேயே புலம்பிட்டு இருக்கு. "இல்ல, இல்ல. அவனுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது" அப்படின்னு ஹீரோட பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. "இவன் ஏன் இப்படி புலம்புறா?" அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். ஹீரோ வந்துட்டு இந்த ஜூனோட பையன் தான் அப்படின்ற விஷயங்கள இவங்க கண்டுபிடிப்பாங்களா, மாட்டாங்களா அப்படின்ற விஷயங்கள நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.